பிரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள நீங்க எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் என்பத விவரமா சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிக்க உதவியா இருக்கும். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கொஸ்டின்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் தான். 1:20 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கிறனால லெவல் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸில். ஸோ எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எரரை நம்ம கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம சான்சஸ் ஆஃப் கிளியரிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும். இன்றைக்கி எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஓஎம்ஆர் ரீடருக்கு நம்ம எந்த வகையிலையும் நம்ம தப்பாக ஷேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதா முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம ஒரு ஷேடிங் ப்ராசஸ்லேருந்தே நம்மளுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஓஎம்ஆரை ப்ராப்பராக நம்ம எப்படி ஷேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் நம்ம என்ன தான் படிச்சுட்டு போயிருந்தாலுமே ஒரு குரூப் 2, குரூப் 4 மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்கப்படுற மாதிரி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் வரும். எனக்கு தெரிஞ்சு மேஜராக ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்தாலே அது ஒரு ரொம்ப அதிகமான கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து டைரக்ட் சோர்ஸில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பண்ணலாம். மிச்ச ரிமைனிங் இருக்கக்கூடிய மேக்ஸை தவிர்த்துட்டு மிச்ச ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்போது இங்கே நீங்கள் ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரீடிங் ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பரை எப்படி நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் 2021 நடந்த குரூப் 1 எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 108 பேஜஸ் தான் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் பேப்பருடைய பேஜஸு 108 வந்திருக்கு. ஆனால் 2022 நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 142 பேஜ். அப்போது கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நீங்கள் எவ்வளோ ரீட் பண்ணி ஒரு கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அப்போது எவ்வளோ படிக்கிறோங்கிற முக்கியத்தை விட நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கப்படும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவீங்க. ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த ஆன்சர்ஸை நீங்கள் ப்ராப்பராக கொடுக்க முடியும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில். ஸோ அப்போது உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸில் 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் போகணும். அதே மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிகிட்டே போயிருந்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு 200 கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய ½ அன் ஹவரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபுக்கு நம்ம 40 மினிட்ஸ் 40 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சுருந்தாலுமே நம்ம ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு 40 கொஸ்டின்ஸில் நம்ம போட்டிருக்க மாட்டோம். இதே மாதிரி ஒரு பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நமக்கு ரிமைனிங் இருக்கும். நம்ம பேலன்ஸாக நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நமக்கு ஆன்சர் தெரியாத கொஸ்டின்ஸ், இது எல்லாமே ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் இருக்கும். இந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஸ்ட் ½ அன் ஹவரில் நம்ம புஷ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃப்ரீயாக மற்ற எக்ஸாம்ஸ் இப்போ குரூப் 2, குரூப் 4 எழுதுகிற மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி நமக்கு டைம் வந்து ரிமைனிங்லாம் இருக்காது. ஸோ நம்ம 3 ஹவர்ஸில் புஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். என்னுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே வந்து நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து செகண்டரியாக தான் நம்ம வச்சுக்கணும். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு மெயின்ஸில் வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட், ரிட்டன் ஹேபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ப்ரிலிமினரி ஃபுல்லாமே ஒரு ஓஎம்ஆர் ரீடரில் நீங்கள் ஓஎம்ஆரில் ஸ்டேட் தான் பண்ண போகிறீங்க. மெயின்ஸை பொறுத்தளவுக்கு 250 மார்க்ஸுக்கு நம்ம எழுத போகிறோம். 10 மார்க்ஸு 15 மார்க்ஸ் நம்ம எழுத போகிறோம். அப்போது நீங்கள் எப்படி ஒரு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய பேப்பர் ஃபினிஷிங் வர அந்த என்ன ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் முடிச்சிருக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டென்ட் அப்படிங்கிறத விட உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய லெவலில் நம்ம இந்த இஷ்யூஸை நம்ம மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்டை நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு 2 விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லையுமே நமக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு ஸ்ட்ரகிளாக ஆகக்கூடிய ஒரு பேப்பர் இருக்கும். இப்போ பேப்பர் 2, அதாவது பேப்பர் 1 வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வருது. பேப்பர் 2ல் நான் எழுதும்போது இருந்தது என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மாடர்ன் இந்தியா ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருக்கும். செகண்ட் சப்ஜெக்ட் சோஷியல் இஷ்யூஸ், தேர்ட் சப்ஜெக்ட் மேக்ஸ். அப்போது இந்த மேக்ஸுங்கிறது ஒரு தியரி பேப்பராக நம்ம எழுதிட்டு இருக்கும்போது மேக்ஸ் உள்ளே வந்து நம்ம எழுதுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தனியாக மேக்ஸை நம்ம போட்டுடலாம். ஆனால் ஒரு தியரிட்டிக்கல் பேப்பரில் ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம எழுதும்போது அது ஒரு டஃப்பாக மாறும். ஸோ அப்போ அந்த மேக்ஸை நம்ம போட்டு பார்க்கணும். இன்றைக்கி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி மேக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது. அப்போ 3 சப்ஜெக்ட்டுமே அந்த பேப்பர் 2ல் நீங்கள் எழுத போகிறது தியரிட்டிக்கல் பேப்பர் தான். ஸோ அதனால் மேஜராக உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது.
நம்ம ப்ராப்பராக எழுதி முடிச்சிடலாம் என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கலாம் அப்படிங்கிறது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் புவராக இருக்குது, மேக்ஸ் நாலேஜ் நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ராபேக் தான். அப்போ அந்த ட்ராபேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் முயற்சிகள் எடுத்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்து பேப்பர் 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி தான். இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம லக்ஷ்மிகாந்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். லக்ஷ்மிகாந்தை தவிர்த்து அடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லேருந்து வரும். அப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸில், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்தியா அண்ட் நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸில் இந்தியாவுடைய ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ அந்த ஒரு அஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ டிஃபென்ஸ்ல எப்படி இருக்கு, அவங்களுடைய கல்ச்சுரல் டைஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய எக்கனாமிக்கல அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங்ல நம்ம பார்த்தாலே நம்ம மேஜரா கவர் பண்ணிடலாம். இதை தாண்டி மேஜரா இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் சூப்பர் பவர்ஸ் கண்ட்ரிஸ், இப்போ லைக் அமெரிக்கா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், இந்த மாதிரியான கண்ட்ரிஸோடையும் நம்ம எப்படி இந்தியாவுடைய ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கனாலே கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியான டஃபஸ்ட் லெவல் போனாலும் நம்ம அதை டேக்கிள் பண்ணிடலாம். ரெண்டாவது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். ஸோ இன்னைக்கு அட் ப்ரெசென்ட்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எப்படிலாம் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு முனி பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு புக் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். நம்ம போய் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியான புக்கை போய் நம்ம ஃபாலோ பண்ணுறதை விட நம்ம அந்த முனி பப்ளிகேஷன்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து மூணாவதாக நமக்கு இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த தமிழ் சொசைட்டியில் 2 இஷ்யூஸ் உங்களுக்கு வரும். ஒன்று, இந்த தமிழ் சொசைட்டியை தமிழ் எழுதலாமா இங்கிலீஷில் எழுதலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. நான் லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் எழுதும்போது நான் இங்கிலீஷில் தான் எழுதினேன். இங்கிலீஷில் எழுதிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஐ போட்டு என் பேப்பரை வாங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு மார்க்கே போடலை. 10 மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க்ஸ் தான் போடுவாங்க. 15 மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க் தான் போடுறாங்க. நான் இங்கிலீஷில் எழுதுனால தான் இந்த தப்பு வந்திருக்கா அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. 75 மார்க்ஸுக்கு தமிழில் மேக்ஸிமம் ஒரு கேண்டிடேட்னால 40 மார்க்ஸ் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ அப்போ ஆவரேஜாக நான் எடுத்த மார்க்கு 32.5 தான் 2022 நடந்தது. ஸோ அப்போ என்னோட 7 மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய அல்டிமேட் எய்மாக இருந்தது. தமிழில் எழுதுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அதாவது அந்த தமிழ் சொசைட்டியை மட்டும் தமிழில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் அது முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷில் என்னுடைய 2 இது, அதாவது பாலிட்டியையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிட்டு தமிழ் சொசைட்டியை நான் போய் தமிழில் எழுத பண்ணும்போது என்னால் எழுத முடியல. ஸோ பேப்பரை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான், ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அந்த பேப்பரை என்னால் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன், நான் ஓகே நமக்கு தமிழில் நம்மளால் கண்டினியூ பண்ணி முடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி என்னுடைய பழைய நிலைமைக்கே வந்துட்டேன். நம்ம இங்கிலீஷ்லேயே பேப்பரை ஃபாலோ பண்ணி முடிப்போம், நம்ம 7 மார்க்கு ஆசைப்பட்டு நம்ம மிச்ச மார்க்கை நம்ம விட்டுருவோம் போல அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு நான் வந்தனால திருப்பி நான் இங்கிலீஷுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை படுத்து நான் போயிட்டேன். தமிழ் சொசைட்டிக்கு நீங்கள் மேஜராக படிக்க வேண்டிய புக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா தமிழ் சொசைட்டிக்கு நம்ம என்னதான் ஸ்கூல் புக்கை போய் ஃபாலோ பண்ணுறதை விட இது பண்பாடு நாகரிகம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு பீரியடில் இப்போ பல்லவாஸ், சோலாஸ், பாண்டியாஸ், விஜயநகர கிங்டம், நாயக்கர் கிங்டம் இவங்களுடைய பீரியடில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜில் எப்படி இருந்தது, அப்போ அந்த காலத்தில் இருந்த பண்பாடு எப்படி இருந்தது, நாகரிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம படிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டான புக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பண்பாடு தமிழ் நாகரிகம் அண்ட் பண்பாடு அப்படிங்கிற ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி எழுதின புக்கை படித்தாலே நமக்கு இந்த ஃபுல் அஸ்பெக்ட்ஸில் கிடைச்சிடும். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கமேஜ் பை மங்கள முருகேசன் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு, அது இங்கிலீஷில் தான் இருக்கு. அந்த புக்கை ஃபாலோ பண்ணனாலும் நமக்கு ஸ்டாண்டர்டாக சங்கமேஜ் பற்றின இருக்கக்கூடிய எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே கிடைச்சிடும். இதுக்கு அடுத்து நமக்கு பேப்பர் 4 அப்படிங்கிறது தான் நீங்கள் போஸ்டிங் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு பிளேஸே இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் 4 தான். பேப்பர் 4ல் ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற 3 சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் ஜாகிரஃபி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தாலே நம்ம ப்ராப்பராக எல்லா விதமான டாபிக்ஸையும் கவர் பண்ணிடலாம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஜாகிரஃபிக்கு சில பேர் குள்ளர் அப்படிங்கிற புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு புக் ரெஃபர் பண்ணுவாங்க. நான் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற புக்கை தான் நான் ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கூல் புக்ஸையும் படிக்கணும், பேரலாக ஸ்பெக்ட்ரம் புக்கையும் படிச்சிருந்தோம். ஸோ அப்படி படிக்கும்போது நம்ம சிலபஸோட
ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்டையும் நம்ம மேட்ச் பண்ணிடுவோம், அதே தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும் மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ டஃபஸ்ட் எந்த லெவல் போனாலுமே நம்ம இந்த எக்ஸாம்ஸை ப்ராப்பராக நம்ம ரீச் பண்ண முடியும். அடுத்து என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 11th 12th ஸ்கூல் புக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்க்கு தேவையான எல்லாமே கவர் ஆகுது. இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்டாண்டர்டான புக் ரெஃபர் பண்ணணும். ஸோ இதில் நம்ம PMF IAS உடைய புக்கை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த என்விரான்மெண்ட் அஸ்பெக்டை நம்ம கவர் பண்ண முடியும். அடுத்து உங்களுடைய டிசைடிங் பாயிண்டாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் தான் நிறைய பேருக்கு மார்க் கம்மியாகும். ஸோ அந்த எக்கனாமிக்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை முதல்ல ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிடணும். கீ கான்செப்ட்ஸ்க்கு நம்ம சங்கர் கணேஷ் கருப்பையை புக் படிச்சுவோம். இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ கொஸ்டின் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் மெயின்ஸில். ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாலே நம்ம எல்லா விதமான டபுள் எவாலுவேஷன்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். நான் 2022 பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா 2 எவாலுவேஷன்ஸ் நடக்க போது இந்த 2 எவாலுவேஷன்ஸில் என்னென்னலாம் தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபையே பண்ணல. அதாவது கண்டென்ட்டை நான் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் போயிருந்தேனே தவிர டபுள் எவாலுவேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் யோசிக்கலை. டபுள் எவாலுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கும்போது 2 எவாலுவேட்டருமே திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஆன்சர்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இது கொடுக்காதது தான் என்னுடைய 2022க்கான ஃபெயிலியருக்கான ரீசன்ஸே என்ன அப்படின்னா நான் டபுள் எவாலுவேஷன்ஸை நான் யோசிக்காமல் நான் எக்ஸாம்ஸை எழுதிட்டு வந்துட்டேன். என்னுடைய பேப்பரை நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு எவாலுவேட்டர்கிட்ட மார்க் வந்திருக்கு, இன்னொரு எவாலுவேட்டர்கிட்ட மார்க் வரல. அப்போது 2 எவாலுவேட்டரையுமே திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஆன்சர்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் என்னுடைய சிந்தனையாக வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸை நான் எழுதினேன். ஸோ அதுக்கப்புறம் மேஜராக இன்னொரு கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. எல்லாரும் இப்போ கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நான் PSTM கேண்டிடேட், நான் வந்து தமிழில் எழுதலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் 2020 இந்த மெயின்ஸோடைய ப்ரிப்பரேஷன்ஸில் நான் இருக்கேன். மெயின்ஸ்லேருந்து அப்போ தான் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா 2022 ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா நான் PSTM கேண்டிடேட், அதாவது யாருமே தமிழ் எழுதி யாருமே குரூப் 1 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலை. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா நான் PSTM கேண்டிடேட் என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவு செய்து தமிழில் எழுதுறதுக்கான முயற்சியிலே எடுக்காதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இங்கிலீஷில் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது தோல்வியாக இருந்தாலும் அந்த தோல்வியிலேருந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் திருப்பி. ஸோ நீங்கள் தயவு செய்து தமிழில் எழுதி நான் PSTM இருந்து தமிழ் எழுதி வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கலமே இங்கே இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எழுதியே நம்ம இந்த எக்ஸாமை ஃபைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே PSTM கேண்டிடேட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதி சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதை குற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நமக்கு வாய்ப்பு அங்கே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து இங்கே நீங்கள் இங்கிலீஷில் எழுதி சக்ஸஸ் பண்ணுறது தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா நான் PSTM கேண்டிடேட் தயவு செய்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை நீங்கள் இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.